தலைகளை தாழ்த்தி நாம் தெரிவு செய்வோம். என்னோடு இணைந்து இந்த பாடல்களை பாடும்படியாக நினைக்கிறேன். உள்ளத்தால அவரை தள்ளினோம் தாமுள்ள போல நேசித்ததினால் அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இதற்கேதும் வேறில்லையே. இப்படிப்பட்ட மத்தியான வேளையிலே சிலுவை மரத்திலே கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடவப்பட்ட எங்கள் அன்பின் ரட்சகரே, அப்பா, நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதுக்கு எனக்கு கற்று தந்துட்டீங்க. வலது பக்கத்தில் உள்ள தகப்பனை கல்லனுக்கு மறுவாழ்வு அளித்தீங்க. தகப்பனை இந்த நேரத்திலே சப்பா நாங்க 3ஆம் வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு நீங்க கற்றுத்தாங்கப்பா, எங்களோடு நீங்க பேசுங்க. உங்க நாமம் மகிமைப்படும்படியான குருவிகள் இருக்காங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு வேதாந்தத்துல ஒரு கேள்வி ஆண்கள் பக்கத்துல, நம் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு நம்மளுக்கு வேதாந்தத்துல ஒரு சூத்திரத்தை கத்த தந்திருக்காங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆண்கள் பக்கத்துல சொல்லுங்க. சரியாக சொல்லிட்டாங்க. சரி, தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை இசப்பா நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கற்பனைகள ஒன்றாக என்ன செஞ்சிருக்காங்க, கற்று தந்திருக்காங்க. சரி, 3வது வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்றோம். எடுத்தவர்கள் வாசிங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 26 27ஆம் வசனங்கள். யாரிடம் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது தம்முடைய தாயையும் தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல நிறைவேறுது. சிமியோன் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் எருசலேம் தேவாலயத்தில் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிறந்து 8ஆம் நாளில நிர்கசீதம் பண்ணுவதற்காக கொண்டு போகப்படும் போது அங்க சிமியோன் என்ன செய்றாங்க, மரியாதை பார்த்து சொல்றாங்க, உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் குறுகி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்ன செய்து நிறைவேறுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய தாயும் தமக்கு அன்பா இருந்த சீசனையும் பார்த்துதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசனை நோக்கி அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்நேரம் முதல் அந்த யோவான் என்ன செய்றாங்க, தன்னுடைய தாயை போல என்ன செஞ்சுறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அந்த மரியாதை பார்க்கும்போது இயேசு ஏன் ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கானாவூர் கல்யாண வீட்டை நம்ம பார்க்கும்போது திராட்சரசம் குறைப்படுது. அந்த இடத்துலயும் ஸ்திரீயே அப்படி சொல்றாங்க. திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவின் தாய் மரியாதை சொல்றாங்க. சொல்லும்போது ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் மேல இன்னும் வரவில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்திரீயே சொல்லி இயேசுப்பா ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து, அதனாலதான் என்ன செய்றாங்க, ஸ்திரீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது நம்மளை போலவே அவர் ஒரு பாடுள்ள மனுஷனாக என்ன செஞ்சாங்க, 30 ஆண்டு காலம் அந்த பூமியிலே வாழ்ந்தாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. எல்லா காரியங்களையும் செய்திருப்பார். 3 ஆண்டுகள் ஊழியம் பார்க்கும்போது ஆண்டவர் உணவுக்காக உறைவிடத்துக்காக தன்னுடைய பெற்றோருடைய வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்லி வேதாகத்தில் சொல்லப்படல. எங்கெங்கெல்லாம் சுத்தி திரிந்தாங்க பார்க்கும்போது கடல் கரை பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அநேக இடங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அலைந்து திரிந்தாங்க. கர்த்தருடைய கூடவே இருந்தாங்க. 12 சீசர்கள் தேர்ந்தெடுக்கும் போதும் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில இருந்தாங்க. அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாங்க. தேர்ந்தெடுத்து சொன்னாங்க அவர்களுக்கு அந்த அழைப்பை ஏற்று ஒண்ணு என்ன செஞ்சாங்க, அப்படியே பின் சென்று வந்தாங்க. பார்க்கும்போது செபதேயு குமாரர்கள் தான் யாரு, யோவானும் யாக்கோபும் யோவானும். பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய படகுல தகப்பனரோடு கூட இருக்கும்போது இயேசுவை சொல்லும்போது தகப்பனையும் அவருடைய படகையும் விட்டு வாராங்க. அப்படி பார்ப்போம். நம்ம வேதத்திலையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்ன செஞ்சாங்க, தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும், நம்ம கணம் பண்ணணும் அப்படிங்கறது கற்பனை நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நிறைவேற்றி காட்டியிருக்காங்க. தனது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செஞ்சாங்க, செய்து முடித்தாங்க. பார்க்கும்போது எத்தனையோ 12 சீசர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது 12 பேரும்
பாடும் மரண அந்த இடத்துல வந்து நிற்கல. எப்போ ரொம்ப அன்பா இருந்த சீசன், இயேசுக்கு ரொம்ப அன்பா இருந்த சீசன் தான் யாரு? இந்த யோவான். மறுரூப மலைக்கு போகும்போது 3 சீசர்கள் கூட போறாங்க. அங்க சொல்றாங்க 3 கூடாரம் போட்டு நம்ம அங்க தங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இசப்பட்டு சொல்றாங்க. அப்படி சொல்ற வேலையிலும் அந்த சீசர்கள் என்ன செஞ்சாங்க? காணாம போயிட்டாங்க. யார் யோவான்ட்ட வந்து கடவுள் தான் ஒப்பு விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அன்பா இருந்தான், அருகிலே இருந்தான். என்ன செஞ்சாங்க? அப்படி மார்பிலே சாய்ந்திருந்த அந்த யோவான் அப்படின்னு சொல்லி நிலைத்திருந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த யோவான் மாத்திரம்தான் தன்னுடைய பாடுகள் மத்தியிலையும் என்ன செஞ்சாங்க? நிலைத்திருந்தாங்க. 3 சுவிசேஷங்களை நம்ம பார்க்கும்போது பாடு மரணங்கள் வந்து குறித்து கேட்டு விசாரித்து என்ன செஞ்சிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த யோவான் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய சிலுவையில வந்து நம்ம மறிக்கிற அந்த நேரத்துல, ரத்தம் சிந்துற அந்த நேரத்துல நம்ம பார்க்கும்போது இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரிகள், இயேசுவின் சித்தி பெரியமா அப்படி அந்த உறவுமுறையா இருக்கலாம், அவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க கூட இருந்திருக்காங்க. அந்த யோவான் மாத்திரம் தான் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு ஆணா அந்த இடத்துல நின்றதாக நாம் அறிய முடிகிறது. இந்த யோவான் வந்து ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோடு பயணித்த அந்த பாதைகளெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கும் போது என்ன செஞ்சால் மாத்திரம் தான் அந்த இடத்துல நிலைத்து நின்றான். ஆண்டோடைய பாடுகளை கண்டு என்ன செஞ்சல? அவன் விலகி போகல. பார்க்கும்போது எல்லா காரியங்களிலும் என்ன செஞ்சான்? கடவுளோடு கூட இருந்தான், தனக்கு அன்பா இருந்தான். அப்ப நம்ம பெற்றோருக்கு நம்ம வந்து நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு கூடவே இருக்காங்க அப்படின்னா நம்மளை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா பெற்றோர் என்ன செய்யலாம்? அந்த ஃப்ரெண்டு கேட்கலாம். கேட்கும் நம்ம பற்றி நம்ம அம்மா அப்பாட்ட கண்டிப்பா என்ன செஞ்சுவாங்க? சொல்லிடுவாங்க. அதே போலதான் அந்த யோவான் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? அவனை வந்து ரொம்ப அன்புலமா இருக்காங்கிறத கண்டு என்ன செஞ்சாங்க? தன்னுடைய தாயை வந்து இந்த யோவான் இடத்துல என்ன செஞ்சாங்க? ஒப்புவித்தாங்க. ஒப்புவிக்கும் போது என்ன செஞ்சாங்க? கண்டு தாயை வந்து என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. இந்த நாட்கள்ல நிறைய பாக்குறோம். நம்ம ஏதாவது தேர்தல் நடக்க போகுது, ஏதாவது ஒரு கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கும் போது வந்து ஏதாவது ஒரு 2 வேனை கொண்டு வந்து மக்களை ஏற்றிடலாம். ஏற்றிட்டு அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவரோடு கூட இருந்த அந்த கூட்டத்தை பார்க்கும் போது நன்மைகள் பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க, நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை வந்து சுமந்து கொண்ட ஒரு பெரிய திரள் கூட்டம். அந்த இடத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவரை குறித்து ஏற்பட்டிருக்கோம். இந்த மரியாளுக்கு வந்து அநேக காரியங்கள் தன்னுடைய சிந்தனையில ஓடிட்டு இருக்கோம். எப்படி இந்த மகன் நமக்கு கிடைத்தாங்க, எப்படி அவர் ஊழியம் செஞ்சாரு, எத்தனையோ நன்மைகளை தான் கர்த்தர் செஞ்சிருக்காங்க. வேதத்தை நம்ம 4 சுவிசேஷ வாக்கியங்களை பார்க்கும் போது 36 அற்புதங்களை கர்த்தர் செய்ததாக நம்ம பார்க்க முடியும். பார்க்கும் போது என்ன செஞ்சாங்க? அந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஆசீர்வாதங்கள் பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? கூடவே அந்த கூட்டத்துல இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே அவருடைய சிலுவையின் பாடு மரணம் என்பது ரொம்பவும் மிகவும் வேதனை உள்ளதாக இருக்கும். நாமும் என்ன செய்யணும்? நம்ம பெற்றோரை வந்து என்ன செய்யணும்? நேசிக்கணும். நம்ம பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். ஒருபோதும் பெற்றோருடைய மனங்கள் வேதனைப்படுற அளவுக்கு நம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. எடுத்தவர்கள் வாசிங்க யாத்ராகமம் 20:12. நம்மளுக்கு கர்த்தர் வந்து போட்டிருக்க கட்டளைகள் 10 கட்டளைகள். அதுல 5வது கட்டளை என்னது அப்படின்னா, உன் தகப்பனையும் உன் தாயை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். பூமியில வந்து நம்ம வாழ்நாட்கள் நீடித்து இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு தந்திருக்க பெற்றோரை நம்ம என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். ஒருபோதும் அவர்களை ஒரு பாரமா நம்ம எண்ணக்கூடாது, அவர்களை கனவீனப்படுத்தக்கூடாது. அவர்கள் மனது வந்து ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளாகி நாம் நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கறத கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்காங்க. நீதிமொழிகள் 23:22 எடுத்து வாசிங்க. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். வயதான காலத்துல அவங்க நமக்கு ஏதாவது ஆலோசனை தந்துட்டே இருப்பாங்க. இது செய்யாத, அது செய்யாத, அப்படி இப்படி அப்படிம்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கேட்க கடினமா இருக்கும். ஏன் ஒய்யாம நச்சரிச்சுட்டே இருக்கீங்க, ஏன் ஒய்யாம பேசிக்கிட்டே இருக்கீங்க, அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லணும், திருப்பி சொல்லணும். அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம பெற்றோர் சொல்ற வார்த்தைகள் நமக்கு ஏதாவது ஆலோசனைகள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு பிரோஜனமா இருக்கும். நம்ம பெற்றோரை நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய வாயின் வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் அர்ப்பணிப்பின் ஒரு வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டி போடுறார். எங்களுடைய சேகரத்திலே ஒரு குருவானவரையா இருக்காங்க. 5 ஆண்டுகள் நிறைவு பெற போகுது. அவருடைய தகப்பனார் ஒரு 4 ஆண்டுகளாக சேர்த்துனால தெரியும், எந்த ஒரு பணியுமே அவருக்கு செய்ய முடியாது. தன்னுடைய அன்றாட காரியங்கள் எதுவுமே இந்த தகப்பனாருக்கு செய்ய முடியாது. பார்க்கும்போது எழுப்பி வைத்த உட்கார்ந்துருப்பாங்க, படுத்த வச்ச படுத்திருப்பாங்க.
இந்த சேகரத்தில் குருவனர் ஐயா வந்து ரொம்ப ஒரு இன்பத்தோடு தன்னுடைய தகப்பனாரை கவனிப்பாங்க. ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களை தூக்கி வச்சு சாப்பாடு கொடுக்கறது, எங்கேயும் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னா வேகமா வரும் காருக்கு கோயில் காமத்துல வந்துட்டு தன்னுடைய தகப்பனாரை தான் கவனிப்பாங்க. இன்னைக்கு திருச்சபையில ஐயா வந்து மெசேஜ் கொடுக்க சொல்லுவாங்க, தங்க தகப்பனா சோர்லாம இருக்கிற நாட்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சுன்னா எப்பவுமே நல்ல ஒரு புன் சிரிப்பா சிரிப்பாங்க. ஐயா யாரை பார்த்துமே நல்ல ஒரு புன் சிரிப்போடு சிரிப்பாங்க. ஆனா தன்னுடைய தகப்பனாருக்கு பலவீனம் அப்படின்னாச்சுன்னா ஐயாவோட முகத்துல வந்து ரொம்ப ஒரு கவலை ஆட்கள்தான் பார்க்க முடியும். அப்படி இருப்பாங்க. ரொம்ப தன் தகப்பன அதிகாலையில 5 மணிக்கு ஜெபம் நடக்கும். சில நாள் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் நான் அப்பாவை காலையில எனக்கு கடைகள் செஞ்சிருந்ததுனால எனக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அர்ப்பணிப்போடு இருந்துச்சுன்னாங்க தன்னுடைய தகப்பனார் காமிச்சாங்க. 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் முடிஞ்சிட்டாங்க அப்பா இறந்து. எங்க ஊருக்கு அப்புறம் 3 ஆண்டுகள் இருந்தாங்க குணமத்துல. அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு கவனிச்சாங்க. ஒரு நாள் மீது ஒரு பாரமா நினைச்சதே கிடையாது. ஒரு நாளைக்கு மெசேஜ்ல கூட சொன்னாங்க, எங்க தகப்பனார் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இப்படி இருந்தாலும் தகப்பனாரை நான் கவனித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு அவசரம் சொல்லி நம்ம குருவானவர் இல்லத்துக்கு செல்ல வேண்டியது இருந்தா கூட பார்த்தா தங்க தகப்பனாருக்கு ஸ்கூல்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது பராமரிப்பு நடந்துட்டு இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தேவ மனிதராக காணப்பட்டாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய வாழ்விலும் அர்ப்பணிப்பின் ஒரு வாழ்க்கை இருக்கணும். கனம் பண்ணுதல், கடமை செய்தாங்க. பெற்றோரும் கனம் பண்ணணும். அவர்கள் வயதான காலத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யணும். இன்னொரு குடும்பத்தை எனக்கு தெரிவிக்கும். சமீபத்தில் ஒரு 1 மாதங்கள் முன்பதாக தான் ஒரு தகப்பனாருக்கு 8 பிள்ளைகள், 2 ஆண் மகன்கள், 6 பெண் பிள்ளைகள். இதில் பார்க்கும்போது திடீரென்று இந்த தகப்பனார் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கம், ஸ்மோக் பண்ற பழக்கம், கோயில பயன்படுத்துற பழக்கங்கள்லாம் உண்டு. திடீரென்று கண்ணத்துல ஒரு சின்ன கட்டி பார்த்தாச்சு அப்படின்னா நாளடைவு பார்க்கும்போது கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவோ பிரயாசப்பட்டு அந்த சகோதரி 2வது சகோதரி வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தாச்சுன்னா மூத்த மகனுக்கு அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. தகப்பனார் சுகம் இல்லாம இருக்க நாட்கள்ல தகப்பனார் பார்ப்பதற்கு அந்த சகோதரன் வந்ததே கிடையாது. ஒரு நாள் ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சகோதரன் 2 பிள்ளைங்க. அந்த பையன் மூத்த பையன் என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. வந்த தகப்பனார் அந்த மகன் வெளியே நின்றுக்கிட்டான். பேரன் 2 பேரனும் சேர்ந்த தாத்தாவை பார்க்க போகும்போது தகப்பனாரை குறித்து, அப்பா நீங்க உள்ள வாங்க, தாத்தாவை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நீங்க பார்த்தாச்சுலடா போகணும் அப்படின்னு நீ இன்னைக்கு எதை செய்யறியோ அதான் நாளைக்கு நானும் உனக்கு செய்வேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த பையன் சொன்ன காரியம் பார்க்கும்போது. அந்த தகப்பனார் வந்து இருக்கிற நாட்கள் ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து சாரத்து முடிதான் பார்க்கும்போது அந்த தகப்பனாருக்கு மகனுடைய கார்ல எப்படியாவது மருத்துவமனைக்கு செல்லணும்னு ஒரு அவசியம். என்னால சகோதரி வந்து ஆட்டோ பிடிச்சுதான் கூட்டிட்டு போவாங்க. ஒரு 1.5 ஆண்டுகளாக அவங்களுக்கு எந்த ஒரு திட ஆகாரமே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி பார்க்கும்போது கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நேரம் தம்பிட்டு அப்பா உங்களுடைய கார்ல ஹாஸ்பிட்டல் செல்லுங்க விரும்புறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூட்டம்ல அந்த சகோதரன் சொன்னது, நான் வரணும்னா இவ்வளவு செலவாகும், திரும்பி போகணும்னா இவ்வளவு செலவாகும் பெட்ரோலுக்கு, என்னாலும் மாதிரி ஆட்டோ பிடிச்சு கூட்டிக்குவான்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப வேதனையோட அந்த சகோதரி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த தகப்பனார் இறந்துட்டாங்க. திடீர்னு ரொம்ப முடியாம சூழ்நிலை தான் கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இறந்துட்டாங்க. இறந்து பார்த்தா கரெக்டா 45வது நாளில் 2 வயசு. எல்லா சபையாருக்கும் ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சு சிக்கன் பிரியாணி பார்சல் சாப்பாடு. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த சாப்பாடு போடலாம் யார் அடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு கேள்விக்குறி. ரொம்ப நான் வருத்தமும் பட்டேன். இருக்கிற நாட்கள் நம்ம பெற்றோரை நாம் நேசிக்கணும். அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை, கடமைகளை நம்ம கண்டிப்பா செய்யணும். சந்தோஷமான வார்த்தைகள் பேசணும். எங்கிருந்தாலும் நம்ம தாய் தகப்பனுக்காக நம்ம இணைந்து ஜெபம் பண்ணணும். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஒருபோதும் அவர்கள் மனது கஷ்டப்படுற அளவு நம்ம நினைச்சுக்கூடாது, நடக்கக்கூடாது. இருக்கிற நாட்களை நம்ம கவனிக்காம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம மறித்த பின்பு அழுது ஊரைக்குட்டி ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. பல லட்சங்களை செலவு பண்ணி கல்லறைகளை கட்டி பெற்றோரை நினைவு நாள் என்று சொல்லி ஜெபக்கூட்டம் வச்சு ஊருக்கு சாப்பாடு போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்து அவருடைய உடம்புலாம் பார்க்கும் போது உழுத ஒரு நிலம் போல காணப்பட்டுச்சுன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஒரு நிலத்தை நம்ம விவசாயம் தான் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு நிலத்தை விழும் போது கீழே மண் மேலேயும் மேல உள்ள மண் கீழே வரும். அப்படிப்பட்ட ஒரு காயம், அப்படிப்பட்ட ஒரு வேதனை, ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிற அந்த இடத்திலையும் தன்னுடைய தாயை நான் பராமரித்ததை போல ஒருவர் பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. நமக்கு அன்பா இருந்த அந்த சீசன் இடத்துல நினைச்சிருக்காங்க, தன்னுடைய தாயை ஒப்புவித்தாங்க.
அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பணியை வந்து அவன் செய்வோம் அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சாங்க, தன்னுக்கு அன்பா இருந்த சீசன் மேல் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நம்மள என்ன செய்யணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றணும். பார்க்கும்போது யோவான் 1 யோவான் 4:18 வாசிங்க. இந்த யோவானை பார்க்கும்போது இந்த வசனத்துல வந்து அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த யோவான் வந்து என்ன செய்யல, பயப்படல. கடவுள் மேல வந்து ஒரு பூரண அன்புள்ளவனா இருந்ததுனாலதான் என்ன செஞ்சு முடிஞ்சிச்சு, அந்த சிலுவைக்கு அருகில நின்று தன்னுடைய தாய, இயேசுடைய தாயை வந்து என்ன செஞ்சது, தன்னுடைய என்ன சேர்த்து கொள்ள முடிந்தது. வாக்குத்தத்தம்ல முதலாவது கற்பனை இதுதான், எனது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய்க என்பதுதான் என்னது வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை. நாமும் நினைச்சணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்திருக்க நம்முடைய பெற்றோர், நமக்கு தந்திருக்க பெற்றோரை நினைச்சணும் நம்ம நேசிக்கணும். அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். அவர்கள் மனது வேதனைப்படுற அளவுக்கு நம்ம நடக்க கூடாது. இந்த 3 சுவிசேஷ வாக்கியங்கள்லயும் நம்ம பார்க்கும் போது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இயேசுவின் மரணத்தை குறித்து கேள்விப்பட்டு அந்த இதான் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஆனா இந்த யோவான் சுவிசேஷத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த யோவான் சுவிசேஷம், யோவான் வந்து சிலுவைக்கு அருகில் நின்றதுனால ஆண்டவர் பார்த்ததை, யோவான் சுவிசேஷம் பார்த்ததை என்ன செஞ்சிருக்காங்க, அப்படியே எழுதியிருக்காங்க. நம்மை நேசிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆண்டவர் உண்டு அப்படிங்கிறத நிச்சயத்தை நமக்கு என்ன செய்து தருது. இந்த வார்த்தைகள் வந்து என்னது, தாயின் தகப்பனையும் கனம் பண்ண நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாமும் நம்முடைய பெற்றோர், நமக்கு தந்த பெற்றோரை கனப்படுத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமா நேசிக்கிற உலக தகப்பனே, ஏசப்பா சகோதர கர்த்தாவே, நீங்க கற்றுத்தந்த வேத வசனங்களுக்காக நன்றி ஏசப்பா. உங்க சிலுவையின் பாடுகள் மத்தியிலும் தகப்பனே அப்பா, சரீரத்திலே அப்பா ஆங்காங்கே ரத்தங்கள் வந்த போதிலும் ஏசப்பா, வேதனைகள் மத்தியிலும் தகப்பனே அப்பா, உங்களுக்கு அன்பா இருந்த சீசனிடத்தில் தகப்பனே உங்களுடைய அம்மாவை நீங்க ராஜா ஒப்பு கொடுத்தீங்க ராஜா. தகப்பனே எங்களுடைய வாழ்வில எங்களுக்கு தந்திருக்க பெற்றோரை நாங்கள் கனப்படுத்தி எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க. அவர்களை பராமரிக்க அரவணைக்கு கர்த்தர் கற்று தந்திருக்கீங்கப்பா. எங்கள் நிமித்தம் தகப்பனே தெருக்களிலே வீதிகளிலே அன்பின் இல்லங்கள் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவை, முதியோர் இல்லங்கள் தோன்றுவதற்கு நாங்கள் காரணமா இராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க கிருபை எங்களோடு கூட இருப்பதை செய்யுங்க. நீங்க வாழ்ந்து காட்டிய நடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்றி எங்களுக்கு பலர்ந்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராய் சிலுவையில் சொன்ன 3வது மொழி